அதாவது இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா பணத்தரித்திரம் விலகிறதுக்கு என்ன பண்ணலாம். நிறைய பேருக்கு பணத்தரித்திரம் வந்துடும். அது விலகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பணத்தரித்திரம் அப்படிங்கிறது விலகும். நம்ம கிட்ட இருந்து பணத்தரித்திரம் விலகுனா பணம் புழக்கம் வந்துடும். பணப்புழக்கம் வந்துட்டா தேவையான விஷயங்கள் வந்துடும், ஐஸ்வர்யம் கிடைச்சிடும். இந்த எண்ணெய் தானம் கொடுக்கலாம், இல்லை எல் பலகாரம் செய்யலாம், அல்லது உளுந்த வடை கொடுக்கலாம், அல்லது மாட்டுக்கு உளுந்தம் கஞ்சி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் செய்தால் பணப்புழக்கங்கள் வணக்கம், வாழ்க நலம். அதாவது இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா பணத்தரித்திரம் விலகிறதுக்கு என்ன பண்ணலாம். நிறைய பேருக்கு பணத்தரித்திரம் வந்துடும். அது விலகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது நம்மக்கிட்ட நல்ல பழைய துணி, அதாவது நமக்கு பத்தலைன்னு சொல்லக்கூடிய துணிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூக்கி பக்கெட்டு வாங்காமல் அந்த இதில் போடாமல் ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க போட்டுக்குவாங்க. கிழிஞ்சதில்லை, பழசு நல்ல துணியாக இருக்கணும். சைஸ் பத்தாமல் போகிறதெல்லாம் யாருக்காவது கொடுத்து உதவுங்க. அப்புறம் சில பேர் நினைப்பாங்க அந்த மாதிரி துணி கொடுக்கூடாது, நமக்கு தத்துறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக கொடுக்கலாம், எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் பணத்தரித்திரத்துக்கு வந்துடலாம். நிறைய பேருக்கு பணத்தரித்திரம், பணம் வரும் நிற்காது, இல்லை வராது, கொடுத்த பணமும் வராது. இதுக்கு பேர் பணத்தரித்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது பணத்தால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. சில நேரம் பணம் இருக்கும் நம்ம வீட்டில், நம்மகிட்டே இருக்கும், நமக்கு எதுக்குமே பயன்படாது. அவசியப்படும் போது அந்த பணம் வேலை செய்யாது. இதெல்லாம் பணத்தினால தருது. சில பேருக்கு பணமே வராது, அதுவும் பணத்தரித்திரம் தான். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த விளக்கேற்றுற எண்ணெய், சமையல் எண்ணெய், இந்த எண்ணெயை தானமாக கொடுக்கலாம். தரித்திரம் ஒழியணும்னா தானம், கர்ம தரித்திரம் ஒழியும். தானமாக யாருக்குன்னா கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ முதியோர் இல்லம் இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு 10 லிட்டரு 10 கேனு வாங்கி கொடுக்கலாம், அவங்க சமையலுக்கு பயன்படுத்திக்க சொல்லி. கோயிலுக்கு விளக்கேற்றுறது கொடுக்கலாம். இந்த முதியோர் இல்லம் மட்டும் இல்லாமல் இந்த அனாதை பசங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் எண்ணெய் வாங்கி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த தரித்திரம் விலகும். ரெண்டாவது, அதாவது எல்லால் செஞ்ச பலகாரம், எள் போட்டு செய்கிற கொழுக்கட்டையோ எள்ளுருண்டையோ எல்லால் செஞ்ச பலகாரத்தை பிறருக்கு கொடுக்கலாம். கோயிலில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வாத்தியார்கிட்ட நம்ம கொடுத்தா வாங்க மாட்டாங்களேன்னு நினைக்க வேணா, வாத்தியார்கிட்ட அதான் ஐயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தாலும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது போகும். உளுந்த வடை இருக்குல்ல, உளுந்தம்பருப்பில் செஞ்ச வடை, மெது வடைன்னு சொல்லுவாங்க, உளுந்த வடைன்னு சொல்லுவாங்க. அந்த வடையை செய்தும் நம்ம தர்மம் பண்ணலாம். இதே மாதிரி எங்கேயாவது அனாதைக்கோ, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கோ, யாசகர்னா பிச்சை எடுக்கிறாங்களே அவங்க யாசகர்களுக்கோ இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் இது சம்பந்தமான விஷயம் போதும். அதுக்கப்புறம் உளுந்தங்கஞ்சி, எல்லாருக்கும் தெரியும் உளுந்தங்கஞ்சி வைப்போம் நம்ம வீட்டிலலாம். அது உடம்புக்கு அவ்வளோ தெம்பு. அந்த உளுந்தங்கஞ்சி செஞ்சு மாட்டுக்கு கொடுக்கலாம். எருவு மாட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம். பசுமாடு, எந்த மாடு இதில் வகை கிடையாது. இதை கொடுக்கறதுக்கு வகை இருக்கணும்னு அவசியம் இல்லை. எருவு மாட்டு கொடுக்கலாம், எதுக்கானாலும் உளுந்தங்கஞ்சி கொடுக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பணத்தரித்திரம் அப்படிங்கிறது விலகும். நம்ம கிட்ட இருந்து பணத்தரித்திரம் விலகுனா பணம் புழக்கம் வந்துடும். பணப்புழக்கம் வந்துட்டா தேவையான விஷயங்கள் வந்துடும், ஐஸ்வர்யம் கிடைச்சிடும். அதாவது பண சம்பந்தமான நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டுவிட்டேன். ஏன்னா எல்லாரும் கேட்கறதே அதான் கேட்குறீங்கிறதுனால அதில் பல ரகங்கள். நானும் ஒவ்வொரு வாட்டியும் விசாரிக்கிறது. அவங்க எனக்கு சொன்னால் இன்னும் புதுசாக ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா, புதுசாக ஏதாவது பரிகாரங்கள்னு எனக்கு தெரிஞ்ச பெரியவர்கள்கிட்டலாம் பேசி, கிராமத்து ஆட்கள் பேசி நிறைய தகவல்களை வாங்கி 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 தான் நம்ம கொடுக்குறோம். அதில் இது ஒரு நல்ல பரிகாரம். இது கிராமப்புறங்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள். கர்மசாந்தி ஆகும். என்ன தானம் பண்ணும்போது கர்மசாந்தி ஆகும். இப்போ கூட நிறைய பேருக்கு கிரக நிலைகள் சரியில்லை, பிரச்சனையாக இருக்குங்கிறவங்களுக்கு நம்மளுடைய கோயிலில் காமக்கியா ருத்ரபீடம், நம்ம கோயில் இருக்கு இல்லையா, அம்பாள் காமக்கியா தேவி, சிருஷ்டி தேவின்னு பேர் அவளுக்கு. அந்த அம்பாளுக்கு தத்து கொடுத்து எடுப்போம் நாங்கள். எங்கள் இடத்துல தத்து கொடுத்து எடுத்தால் அந்த கிரகங்கள்லாம் மாறிடும், அவங்களுக்கு சுபிட்சங்கள் வரும், அசுபங்கள் போயிடுங்கிறது விதி. உலகத்திலேயே தத்து கொடுத்து எடுக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா அது காமக்கியா தேவி தான். மற்ற தெய்வத்துக்கும் கொடுக்கலாம். ஆனால் இப்போ எப்படி படிப்புக்குன்னா சரஸ்வதின்னு சொல்லிடுறோம், வீரத்துக்குன்னா நம்ம பார்வதியை சொல்லிடுறோம், அதே மாதிரி பணத்துக்குன்னா லட்சுமின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஆனாலும் எந்த சாமியை கொண்டாலும் பணம் கிடைக்குது, அது வேற விஷயம். எந்த சாமியை கொண்டாலும் கல்வி கிடைக்குது. ஆனால் ஸ்பெஷல் அப்படின்னும் போது தத்து கொடுக்கறதுக்கு எதுன்னா சிருஷ்டி தேவி தான். அதை காமக்கியா தேவி தான் சிருஷ்டி தேவின்னு சொல்லுவாங்க. வடநாட்டில் இருக்கக்கூடிய அஸ்ஸாமில் இருக்க சாமி அதான் நம்ம பீடமாக வச்சு நம்ம அம்பாள் வச்சிருக்கிறோம். இந்த அம்மனுக்கு தத்து கொடுத்து எடுக்கும்போது அந்த மாதிரிலாம் சரியா. அதில் எண்ணெய் தானம் செய்து தத்து கொடுத்து எடுக்கும்போது கர்மசாந்தி, அதாவது போன ஜென்மத்துடைய கர்மா கொண்டு சரியாயிடும். அதனால தான் எண்ணெய்க்கு அவ்வளோ சக்தி. அதனால் எண்ணெயை அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். எண்ணெயை தெரிஞ்சவங்களுக்கு இலவசமாக கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். அதாவது தர்மம், அதாவது நான் சொல்கிறது கோயிலுக்கு கொடுக்கலாம், அனாதை ஆசிரமங்கள், இந்த அனாதை பிள்ளைகள், முதியோர்கள் இல்லத்தெல்லாம் சமைக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், அது வேற. ஆனால் சொந்தத்துக்குள்ளே இதை கொடுத்தா கர்மம் ஆகிடும்.
இதெல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்க. அதெல்லாம் நாங்கள் எங்கள் இடத்துல அதாவது யாருக்கு எந்த ரகமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை எளிமையாக தீர்த்துக்கிறதுக்கு தத்து கொடுத்து எடுக்கிறது. அதுக்கு பணம் வாங்காமல் செய்கிறோம். இன்றைக்கும் செய்துட்டு தான் இருக்கிறேன். எவ்வளோ பேர் 60 வயசு 70 வயசு ஆட்கள் எல்லாம் கூட நம்ம தத்து கொடுத்து நம்ம கோயில் எடுக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வீடியோலாம் நான் போடுறேன் உங்களுக்கு. அப்போ இந்த கர்மசாந்திக்கு இதெல்லாம் செய்கிறோம் பாருங்க. எது இந்த எண்ணெய் தானம் இதெல்லாம் பண்ணும்போது பலம் அதிகம். நீங்களும் நான் சொன்னபடி இந்த எண்ணெய் தானம் கொடுக்கலாம், இல்லை எல் பலகாரம் செய்யலாம், அல்லது உளுந்த வடை கொடுக்கலாம், அல்லது மாட்டுக்கு உளுந்த கஞ்சி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் செய்தால் பணப்புழக்கங்கள், அதாவது பண தரித்திரங்கள் விலகும். நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க.